ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது நம்ம பக்கா ஷெட்யூல் வீடியோ சரிங்களா. ஸோ ஒரு ஷெட்யூல் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நம்மளுடைய ஆர்ஆர்பி கிளர்க்கு ஃபைனல் எக்ஸாம், இந்த வருஷத்துக்கான ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கான ஷெட்யூல் எப்படி போடணும் அப்படிங்கிறத இதில் சொல்ல போகிறோம். நம்மளுடைய கோர்சஸ் வந்துட்டு வெப்சைட்டில் இருக்கும், வேணால் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதில் அந்த லாஸ்ட் ஆஃப் கோர்ஸ் வந்துட்டு கரண்ட்டாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் அண்டு உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அதில் கவர் பண்ணுவாங்க. அதுக்கான கோர்ஸ் போயிட்டுருக்கு. அது 200க்கு நம்ம ஏற்கனவே இதில் நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். அது நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இருக்குது லாஸ்ட் ஹோப். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் இந்த எக்ஸாம் படித்தேன்னா நான் எப்படி படிப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் முன்னாடி போட்டுக்கணும், 1ஆம் தேதி போட்டுக்கணும். பட் எனக்கு இந்த த்ரோட் இஷ்யூஸ் இருந்ததுனால ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறதுக்காக அப்படியே வச்சுருந்தேன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். சரியா? Jan 10 வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இம்ப்ரவைசேஷன்ஸ், பட்டி டிங்கரிங் அது எல்லாத்தையும் பண்ணலாம். Jan 10 வரைக்கும் பண்ணலாம். Jan 10க்கு அப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி செக் பண்ணணும். இப்படி தான் நான் என்னுடைய டைம் நான் பிரிப்பேன். ஸோ Jan 10 வரைக்கும் நான் சில நேரம் பிரிப்பேன், சில நேரம் Jan 15 வரைக்கும் பிரிப்பேன். ஸோ Jan 11லேருந்து 31 வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். 10 வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் புதுசாக படிக்க போகிறேன். சரி, இந்த புதுசாக படிக்கிறது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஏரியா, இந்த Jan 10 வரைக்கும் இருக்கிற ஏரியா, இது வந்துட்டு எப்படி நான் படிக்கணும், இந்த Jan 10 வரைக்கும் இருக்கிற ஏரியா எப்படி படிக்கணும், 11 to 31 இதில் ஃபுல்லாகவே நான் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த Jan 10 வரைக்குமே ஏன்னா டெஸ்ட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தெரியாத டாப்பிக்கு, எனக்கு பிரச்சனையாக இருக்கிற டாபிக், அந்த டாப்பிக்கில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். பேசிக்காக இங்கே கான்செப்ட் ஃபோக்கஸ் இருக்கும், இங்கே ப்ராக்டிஸு ஃபோக்கஸ் இருக்கும். ஏன் 10 வரைக்கும் தான் பண்ணணுமா, 12 வரைக்கும் பண்ணக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். 12 வரைக்கும் தான் பண்ணணுமா, 15 வரைக்கும் பண்ணக்கூடாதுன்னா 10 to 15 வரைக்கும் இங்கே பண்ணலாம். 10 to 15 வரைக்கும் கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, என்ன சார் இந்த கான்செப்ட் ஃபோக்கஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஹைப்பர் ஃபோக்கஸ் ஏரியா எடுத்துக்கிறோம். ஹைப்பர் ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்னா என்னதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி Jan 4, இந்த Jan 12 வரைக்கும் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கிறோம். Jan 12 வரைக்கும், இந்த Jan 12 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு அரித்மெட்டிக் டாப்பிக்கில் ராஜாவாகலாம். நல்லா படிச்சிங்கன்னா 2 அரித்மெட்டிக் டாபிக், 2 அரித்மெட்டிக் டாப்பிக்கில் நம்ம தான் டாப்பு. எனக்கு இதில் 10 கொஷினில் 9 கொஷின் போட்டுருவேங்கிற ரேஞ்சு கொண்டு வரலாம். எப்படி அதை கொண்டு வர முடியும்? அந்த 3 டேஸில் ஒரு 3 hours, எவ்ரிடே 3 hours 3-4 டேஸுக்கு போட்டேன் அப்படின்னா 2 டாபிக் நான் சூஸ் பண்ணுறேன். அந்த 2 டாப்பிக்கு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த டாபிக் எப்படி சூஸ் பண்ண நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் டச் பண்ணதே இல்லை, எனக்கு சுத்தமாக தெரியாது, அந்த டாபிக் கிடையாது. ஓரளவுக்கு தெரியும்ன்ட்டு ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. இந்த கான்செப்ட் பில்ட் பண்ணுறதே இதுதான். ஓரளவுக்கு தெரியுங்கிறதுலேருந்து ஓட்டியிலேருந்து என்டி நல்லா தெரியும், ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுலேருந்து நல்லா தெரியும் அப்படிங்கிற ஏரியாவுக்கு 2 கான்செப்ட்ஸை கொண்டு போகலாம். 2 அரித்மெட்டிக் டாப்பிக்கை கொண்டு போகலாம். இல்லையா பேராஜம்பிள் எடுத்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லையா உட்காந்து ஒகேப்ஸ் படிக்கலாம். 10 டேஸுக்கான ஒகேப்ஸ் நம்ம இதில் போட்டிருக்கோம், லாஸ்ட் ஓப்பில் போட்டிருக்கோம். இல்லை மற்ற சோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம கிளாஸஸ் இருக்குது அதில் போடலாம். 10 டேஸுக்கான ஒகேப்ஸ் இல்லை 20 டேஸுக்கான ஒகேப்ஸ் உட்காந்து படிக்கலாம். இல்லையா கிராமரில் 3 கிராமர் டாபிக்ஸ், ப்ரோனவுனு, அட்ஜெக்டிவ், கன்ஜங்ஷன்ஸ், இப்படி 3 டாப்பிக்கை முடிக்கலாம். இந்த மாதிரி ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக போகலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டிங் வராது சார், சீட்டிங் வந்து ஓரளவு தான் வரும் சார். சீட்டிங்கை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுற மாதிரி படிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்று இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக போயிடுறீங்க. சும்மா ப்ராக்டிஸ் மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்துட்டு அது ஃபைனலாக தான் பண்ணணும். எல்லா டாப்பிக்கும் படிச்சுட்டேன், எல்லா டாப்பிக்கும் ஓரளவுக்கு தெரியும், கொஞ்சம் நிறைய டாபிக் நல்லா தெரியும், ஃபைனல் ஃபினிஷிங் டச்சுக்கு தான் இது ப்ராக்டிஸு. பட் ஒரு கான்செப்டை பில்ட் பண்ணணும். அந்த கான்செப்டை வந்துட்டு நான் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு பில்ட் பண்ணணும்னா ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இறங்கணும். குவான்ஸில் ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இறங்குறது கிடையாது. குவான்ஸில் ஹைப்பர் ஃபோக்கஸ்டான்னு இறங்க முடியாது. குவான்ஸுக்குள்ளே ஒரு டாப்பிக்கில் ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இறங்கலாம். டிஏ எடுக்கலாம். டிஏ எடுக்கிறேன். இந்த டைப் ஆஃப் டிஐ
நான் ஃபுல்லாக அதில் ஒரு 50 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அரித்மெட்டிக் ஒரு டாபிக் எடுத்தேன்னா அந்த டாப்பிக்கில் 200 கொஷின்ஸ் போட்டு பார்ப்பேன். பேராஜம்னு உட்காந்தேன்னா மினிமம் 50-60 கொஷின் போட்டு பார்ப்பேன். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஏரியா ஃபுல்லாகவே எனக்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும், எனக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், நல்ல ஒரு புஷ் கிடைக்கும். இதை தயவு செஞ்சு பண்ணுங்க. இது ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே சும்மா டெஸ்ட்டே எடுத்தோம் போட்டோம். அதாவது பாருங்களேன், நம்ம ஆள் இன்னுமே இப்போ எனக்குமே கொஞ்சம் அந்த இது இருக்குது. என்னன்னா ஒரு 4 நாள் பிரேக் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதே ஸ்பீடு வர மாட்டேங்குது. நியூ இயர்லேருந்து தட்டி எந்திரிச்சு வரணும் ரஜா. முடிஞ்சுட்டு நியூ இயர் முடிஞ்சுட்டு ஆட்டம் பாட்டங்கள் கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சுட்டு இனிமேல் நம்மளுக்கு எக்ஸாம் தான். அதெல்லாம் எந்திரிச்சு இறங்கிட வேண்டிதான். இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறதுக்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. 27 நாள் இருக்கு கிடையாது, 27 நாள் தான் இருக்குது. ஜஸ்ட் 4 வீக்ஸு. இந்த மாதிரி கான்செப்சுவலாக ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக டாபிக் எடுங்க, அதை ஃபுல் ஃபோக்கஸில் இறங்குங்க. அது இதுவாக கூட இருக்கலாம். இல்லையா கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ் நான் எப்படி படிக்கணுங்க சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்டாட்டிக் ஜிகேங்கும் போது ஜென்ரலாக சும்மா எல்லா ஸ்டாட்டிக் ஜிகேயும் எடுத்து படிக்க கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும் அப்படின்னா சிஏ பேஸ்டு தான் படிக்கணும். சிஏ பேஸ்ட் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காசிரங்கா நேஷனல் பார்க் கேட்குறாங்க அப்படின்னா அது சிஏல இருக்குது, அதனால் கேட்குறாங்க. இப்போ சிஏயை பேஸ் பண்ணி ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும். இது நம்ம கோர்ஸில் இருக்கும், நம்ம யூடியூப்லேயும் சில வீடியோஸ் வரும், ஸ்டாட்டிக் ஜிகேக்கான வீடியோஸ் அண்ட் கண்டென்ட் வரும். அப்போது அதை ஃபுல்லாக 10 days படிக்கலாம், ஃபோக்கஸ்டாக படிக்கலாம். அப்போ நம்மளுக்கு அந்த ஏரியா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகும். கம்ப்யூட்டரில் எங்கெங்கெல்லாம் லேக் விட்டோம், ஒரு நாள் ஒரு வீடியோ நம்ம போடுவோம். கம்ப்யூட்டர் நெக்ஸ்ட் இந்த இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா RRBPO கொஸ்டினை பார்த்துட்டோம், அதே தப்பாக கிளர்க்கில் பண்ணக்கூடாது. அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், யோசிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஷெட்யூலை பிளானை இப்படி 2 பிடிக்க பாருங்கள். கான்செப்ட் ஏரியா அண்ட் ப்ராக்டிஸ் ஏரியான்னு. கான்செப்ட் ஏரியாவில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தான் தெரியும் இந்த டாப்பிக்கை நான் ஒரு 5 நாளில் ஸ்ட்ராங் பண்ணலாம், இந்த டாப்பிக்கே வந்து ஒரு 10 நாள் கொடுத்தீங்கன்னா நான் நல்லா ஓரளவுக்கு தெரியுங்கிறது, சூப்பராக தெரியுங்கிற ரேஞ்சு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் வந்து பிளான் பண்ணணும். சரியா? ஸோ கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள், கொஞ்சம் கரெக்டான டாப்பிக்கை சூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் பெட்டர் ஆக்குறதுக்கு வழியை பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் இஸ் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஐடியா என்னென்னா Jan 15 இருந்து பண்ணுறது பெஸ்ட்டு, இல்லை Jan 12 இருந்து பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த லாஸ்ட் 15-18 டேஸில் நீங்கள் எத்தனை உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆகிடுது அப்படின்னா, நான் வந்து 10 ஃபுல் டெஸ்ட் போடணும், இல்லை 15 ஃபுல் டெஸ்ட் போடணும், இல்லை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல் டெஸ்ட் போடணும் அப்படின்னு ஒரு உறுதியும் கிடையாது. நான் ஆனால் ஃபுல் டெஸ்ட்டு நம்புகிற ஆளே கிடையாது, டெஸ்ட்டு போடுறத நம்புகிற ஆளே கிடையாது. கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். டெஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். சரியா? அதாவது டெஸ்ட்டு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்க் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இன் 3 days ஃபுல் டெஸ்ட்டாக போட்டுட்ருப்பான், கரெக்ஷன் பார்க்க மாட்டான். ஃபுல் டெஸ்ட்டாக போட்டுட்ருப்பாங்க, கரெக்ஷன் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம அந்த பெய்டு பேட்சில் ஒரு கரெக்டாக போட்ட கொஷின், நாங்கள் டெஸ்ட்டு போடுறோம், டெஸ்ட்டு போட்டு கரெக்டாக போட்ட கொஸ்டின், அந்த கொஸ்டின் 20 நிமிஷம் ஆச்சு தெளிவாக கரெக்ஷன் பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் கரெக்டாக போட்டுட்டேன், ஓகே, ஆனால் ஒரு பாதி புரிஞ்சு கரெக்டாக போட்டேன், மீதி புரியலை, மீதியும் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது அந்த கொஸ்டின்லையும் கரெக்ஷன் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ என்னுடைய சஜஷன் ஒன்ஸ் இன் 3 days எடுத்துக்கிடுங்க. ஒன்ஸ் இன் 3 days டெஸ்ட் எடுக்கீங்களா, ஒரு டெஸ்ட்டு போடுறீங்களா, 2 hours டெஸ்ட்டு ப்ளஸ்ஸு மினிமம் என்னுடைய சஜஷன் 4 hours, மினிமம் 4 hours கரெக்ஷன். இந்த 4 hours கரெக்ஷனை 2 நாள் பார்க்கணும், 2 நாள் பார்க்கணும். இன்றைக்கி டெஸ்ட்டு போட்டேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் கரெக்ஷன், நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் கரெக்ஷன். இந்த ஏரியா பார்க்குறேன் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் எனக்கு கொஞ்சம் ஐடியா வந்துக்கிட்டே வரும். ஆல்டர்னேட் டேஸில் எப்படி போடணும் அப்படின்னா, ஆல்டர்னேட் டேஸில் இன்னைக்கு ஃபுல்லாக மேக்ஸு குவான்ஸு, இன்னைக்கு குவான்ஸ் நான் போடுறேன், செக்ஷனல் போடுறேன் அப்படின்னா நாளைக்கு ரீசனிங் செக்ஷனல், நாளை கழிச்சு இங்கிலீஷ் செக்ஷனல். இது ஆல்டர்னேட் டேஸில் 3 நாளைக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருங்க. போடுற டெஸ்ட்டை கரெக்ஷன் பார்க்குறது தான் நம்மளுக்கு எப்படின்னே தெரிய மாட்டேங்கிற மாளுக்கு. நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க, கரெக்ஷன் எப்படி பார்க்கணும், இங்கிலீஷுக்கு கரெக்ஷன் எப்படி பார்க்கணும், ஒரு டேபிள் போட சொல்லுவோம். நம்ம கிளாஸை போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் SVPO கிளியர் பண்ண ஒருத்தங்க அவங்களுடைய நோட்ஸை காமிச்சிருப்பாங்க.
அந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டேபிள் போட்டிருப்பாங்க. டேபிள் போட்டு ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன தப்பு விடுறோம், ஏன் தப்பு விடுறோம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும், சூப்பராக கண்டுபிடிக்க முடியும். ஸோ கரெக்ஷன் பார்க்குறதுல தான் இருக்குது. சும்மா போட்டோம் டெஸ்ட்டை போட்டோன்ட்டு இருக்கவே இருக்காதிங்க, அது வேஸ்ட்டு. அதை பண்ணி யூஸே இருக்காது உங்களுக்கு. ஒழுங்காக கரெக்ஷன் பார்க்கணும். இப்போ இன்னொன்று, டெஸ்ட்டு போடும்போது அங்கே எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி போடணுங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே வேறு மாதிரி போட்டுட்டு எக்ஸாமில் போய் வேறு மாதிரி போடுறது வேஸ்ட்டு. எக்ஸாமில் எப்படி போடுறீங்களோ அப்படி தான் இங்கே போடணும், இங்கே எப்படி போடுறீங்களோ அப்படி தான் எக்ஸாமில் போடணும். சரியா? ஸோ ப்ராக்டிஸுக்கு இது பெஸ்ட்டான ஒரு ஷெடியூல். ப்ராப்பர் கரெக்ஷன் பாருங்கள். இது கூட சேர்ந்து இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 2 hours, இங்கே ஒரு 2 hours, இது எல்லாத்தையும் சேர்த்து 1 hourனா 5 hour, 1.5 hours வச்சுக்கோங்க, 6 hours ஆயிரும். இன்னொரு 1.5 மணி நேரம். ஓகே. ஸ்டாட்டிக் ஜிகே பெருசு ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் சிஏ. சரி, ஸ்டாட்டிக் படிக்க சொல்றீங்க, கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நான் பேசுகிறேன். சரியா? ஸ்டாட்டிக் படிக்க சொல்றீங்க, ஸ்டாட்டிக் வருமா? ஆர்ஆர்பி பிஓக்கு வந்துச்சு, ஓகே. ஐபிஎஸ் கிளர்க்கு வந்துச்சு, ஓகே. ஆர்ஆர்பி ஐபிஎஸ் பிஓக்கு வரல, எஸ்பிஐ பிஓக்கு வரல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உடைய அனாலிசிஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் எஸ்பிஐ பிஓ இந்த ரெண்டுலையுமே பேங்கிங் தான் ஃபோக்கஸ். பேங்கிங்கில் தான் நிறைய வந்துச்சு. சரியா? ஐபிபிஎஸ் பிஓலையும் சரி, எஸ்பிஐ பிஓ எழுதலையும் சரி, நம்மள்ட்ட அந்த பேங்கிங் சிஏ படித்த எல்லாருமே பயங்கர சூப்பராக இருந்துச்சு, பெனிஃபிஷியலாக இருந்துச்சு சொன்னாங்க. அது கரெக்ட். அது ரெண்டுலையுமே பேங்கிங் தான் மெஜாரிட்டி வந்துச்சு. ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம். பட் இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு அண்ட் எஸ்பிஐ கிளர்க்கு நான் ஞாபகம் இல்லையே, எஸ்பிஐ கிளர்க்கு அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஐபிஎஸ் கிளர்க்கு எஸ்பிஐ கிளர்க் ரெண்டுமே ஸ்டாட்டிக் ஃபோக்கஸ்டு, படித்தாலும் படிக்கலைனாலும் ஒரே மாதிரி அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. கரெக்டா? ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் எஸ்பிஐ கிளர்க் ரெண்டு பேருமே இந்த வருஷம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க? ஸ்டாட்டிக்கு அண்டு பேங்கிங் ஸ்டாட்டிக்கு, அப்புறம் சிஏ ஜென்ரலான ஸ்டாட்டிக் ஜிகே, இந்த ஃபோக்கஸில் போயிருக்காங்க. ஓகே, இவனுக்கு 2 பேர் தான் இப்படியா அப்படின்னா ஆர்ஆர்பிபிஓ எப்படி கேட்பான் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே இருந்தோம். அவனும் ஸ்டாட்டிக் ஃபோக்கஸ்டாக தான் போயிருக்கான். அப்போ 2 பேர் வந்துட்டு பேங்கிங் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க. மீதி 3 பேர் எக்ஸாமுடைய லெவல் குறைய எது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? ஆர்ஆர்பி பிஓ, எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க். கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்கிற எக்ஸாம்ஸ் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுகிறார்கள்? எக்ஸாமில் ஸ்டாட்டிக் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்ஆர்பி கிளர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேல்குலேட்டட் கெஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? கேல்குலேட்டட் கெஸ். சரியா? நம்ம என்ன பண்ணுறோம்? கேல்குலேட்டட் கெஸ் பண்ணுறோம். அதுக்காக ஸ்டாட்டிக் வச்சு மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது. ஏன் ஸ்டாட்டிக் கேட்காம பேங்கிங் திடீர்னு கேட்டுருவானா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி. பேங்கிங் ஃபோக்கஸ்டாவோ இல்லை நேஷனல் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ்டாவோ கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸ்டாட்டிக் ஃபோக்கஸ் இருக்க தான் வாய்ப்பு அதிகம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. நான் சொல்கிறத நல்லா காதில் கேட்டுக்கிடுங்க. போன வருஷம் ஆர்ஆர்பி கிளர்க்கு கஷ்டம், ஆர்ஆர்பி கிளர்க்குடைய கரண்ட் அஃபேர்ஸ் கஷ்டம், ஆர்ஆர்பி பிஓடைய கிளர்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் கஷ்டம். அது ஏன் இப்படி கேட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த ஸ்டாட்டிக் ஃபோக்கஸ்டாக கேட்டாங்க. போன வருஷம் ஆர்ஆர்பி கிளர்க்கே ஸ்டாட்டிக் ஃபோக்கஸ்டாக தான் கேட்டாங்க. இப்போ இந்த வருஷம் மீதி 3 எக்ஸாம்ஸ், ஈஸியர் எக்ஸாம்ஸ் 3 எக்ஸாம்ஸும் ஆர்ஆர்பி கிளர்க்கு ஃபோக்கஸ்டு தான் இருந்திருக்கு. சரி, மீதி 3 எக்ஸாமும் ஸ்டாட்டிக் ஜிகே ஃபோக்கஸ்டாக தான் இருந்திருக்கு. போன வருஷம் ஆர்ஆர்பி கிளர்க்கு ஸ்டாட்டிக் ஜிகே ஃபோக்கஸ்டாக தான் இருந்திருக்கு. அப்போ இந்த வருஷம் ஆர்ஆர்பி கிளர்க்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்டாட்டிக் ஜிகே ஃபோக்கஸ்ட். அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக படிங்க. டிசம்பர் அண்ட் ஜான் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் படிங்க. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னெல்லாம் அவார்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, ஆபிச்சுவரிஸ்லாம் ஃபோக்கஸ் இல்லை. இப்போ அது எல்லாத்தையும் ஒரு கொஷின் கேட்கானுங்க. ஆனால் அழகாக படிச்சிடலாம். அந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த சில்ட்ர ஏரியா இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸு, ஆபிச்சுவரிஸ், அங்கங்கே ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னது? ஸ்கீம்ஸ் கேட்டுதாங்க. ஸ்கீம்ஸ் கொஞ்சம் ஆர்ஆர்பி போல கேட்டுத்தாங்க. ஸ்கீம்ஸு அண்டு நேஷ்னல் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இந்த நேஷனல் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது கூட ரிலேட்டடான ஸ்டாட்டிக் படிக்கணும். சரி, ஸ்டாட்டிக் படிக்கணும் அப்படிங்கிறது எப்படி ஸ்டாட்டிக் படிக்கணும் அப்படின்னா சும்மா
ஏதோ ஜென்ரலாக எல்லா ஸ்டேட்டையும் வச்சு படித்தேன் அப்படிங்கிற கதை கிடையாது. சரியா? எப்படி படிக்கணும்? இப்போ கரண்ட்டாக நியூஸில் எது இருக்கோ அது ரிலேட்டட் ஸ்டாட்டிக் தான் அவன் கேட்டான். அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் ஸ்டாட்டிக் தான் நான் படிக்கணும். அப்போ சொல்கிறது புரிஞ்சுக்கிடுங்க. ஜென்ரலான ஸ்டாட்டிக் ஜிகேன்னு படிக்காதீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஸ்டாட்டிக் ஜிகேன்னு படிங்க. அது பிடிஎஃப் போடுவாங்க, எல்லாருமே போடுறாங்க. சரியா? நம்மளும் போடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு ஸ்டாட்டிக் ஜிகே அதை பாருங்கள். ரெண்டாவது இந்த சில்ட்ரன் டாபிக்ஸ், ஒபிச்சுவரிஸ், அப்புறம் இந்த மற்ற டாபிக் நம்ம சொன்னோம்ல, ஒபிச்சுவரிஸோ இல்லை நேஷ்னல் அஃபேர்ஸில் ஒபிச்சுவரிஸு, ஸ்போர்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, அவார்ட்ஸு, அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா? பட் ஸ்டில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பிரச்சனையான ஒரு ஏரியாவாக தான் இருக்குது. அதை நம்ம சொல்லியே ஆகணும். அது ஈஸியாக இல்லை, அது ஒரு ப்ராப்ளமை கொண்டு வரக்கூடிய ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. டிசம்பர் ஜனவரியை காற்றுல விட்றாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸு கொஞ்சம் படிங்க. இன்னொரு விஷயங்க, ஓப்பனாக நான் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் வரும்னு 100க்கு 100 யாராலையுமே இந்த வருஷம் சொல்ல முடியலை. எல்லாமே படித்தவங்களால தான் போட முடிஞ்சிருக்கு. எல்லாமே படிக்கணும், எப்படி கேட்டாலும் நம்ம போட முடியணும் அப்படிங்கிற அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு ரெடி பண்ணுவோம். ஸோ ஷெட்யூலில் நான் ஃபுல் டெஸ்ட் போடுறேன் ஒன்ஸ் இன் 3 days. ஆல்டர்னேட் டேஸை நான் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் டெஸ்ட் போடுறேன். ஸ்டாட்டிக் ஜிகேக்கு 1.5 hours, ஸ்டாட்டிக் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1.5 hours போடுறேன். இப்போ என்கிட்ட இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்கும். சரியா? இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்கும். இந்த 1.5 hours என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் ரிவிஷன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்? கம்ப்யூட்டர் ரிவைஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்? கம்ப்யூட்டர் ரிவைஸ் பண்ணுறேன், புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை பண்ணணும். ஒன்று. இன்னொரு நாள் பெஸ்ட்டு இந்த எடிட்டோரியல் ரீடிங். இஃப் பாசிபிள் ரீடிங் மட்டும் பண்ணாதீங்க, கூட சேர்ந்து எடிட்டோரியல் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்கள்? சம்மரி எழுதுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் போட்டு தரேன். இப்போது நாளைக்கு 5ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா புக்ஸுக்கும் நம்ம வெப்சைட்டில் புக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா வழக்கமான ப்ரைஸ் 400 நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம 15% ஆஃபர் போட்டுருவோம். 340க்கு போடுவோம். சரியா? இண்டிவிஜுவல் புக்ஸு 340க்கும், காம்போ 650. காம்போக்கும் அதே மாதிரி போட்டு காம்போ 600 கொடுத்துருவோம். ஸோ புக்ஸுடைய ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு ஒரு வருஷத்துக்கு நம்ம போன வருஷம் பிளான் பண்ணோம், அந்த எடிட்டோரியல்ஸ் பிளான் பண்ணோம். 100 எடிட்டோரியல்ஸ் முடிச்சிட்டோம். எடிட்டோரியல் கோர்ஸும் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கும். சரியா? அது 301 நினைக்கிறேன் 6 monthsக்கு. அதை 251க்கு கொடுத்துருவோம். சரியா? அதில் ஒரு 18% ஆஃபர் போட்டு 251 கொடுத்துருவோம். ஸோ இது உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக நம்ம பண்ணி கொடுக்குறது. வெறுமனே டெஸ்ட்டு போடாமல் டெஸ்ட்டை ப்ராப்பராக கரெக்ஷன் வச்சு போடுங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான், இந்த மாதிரி தான் இருக்குது. சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. இதுதான் உண்மை. இதுக்கு மேலே எங்கள்கிட்ட படித்தா வரும், உங்கள்கிட்ட படித்தா வரும்னு எவன் சொன்னாலுமே ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஏன்னா நானும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். எல்லா இடத்துலையுமே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த சிஏக்கு. ஸோ எல்லாத்தையும் படிக்கணும், அவ்வளோதான். அதுதான் இப்போதைக்கு மைண்ட் செட்டு. ஆர்டர் புரிஞ்சுக்கிடுங்க எப்படி படிக்கணுங்கிறது. கம்ப்யூட்டரை காற்றுல விட்டுறாதீங்க. கம்ப்யூட்டர் ரிவிஷன் பண்ணிக்கிடுங்க. எடிட்டோரியல் சம்மரி ஆட் பண்ணிக்கிடுங்க. இங்கிலீஷை ஒரு கேம் சேஞ்சர். இந்த எக்ஸாம்லாம் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இங்கிலீஷ் படிக்க மாட்டாங்க சார் அப்படின்பாங்க. அதான் உண்மை. ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் படிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ரீசனிங் 35 போடலாம், 35 ஏற்றிடலாம், குவான்ஸும் நான் ஏற்றிடுவேன். ஓகே, ரீசனிங் ஏற்றுங்க, குவான்ஸ் ஏற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கிலீஷில் எவனுமே ஏற்ற மாட்டாங்க. குவான்ஸ் ஈஸினா அவ்வளோ பேர் போடுவாங்க, ரீசனிங் ஈஸினா எல்லோரும் போடுறாங்க. பட் இங்கிலீஷு ஓரளவுக்கு நான் உங்களை ஸ்பெஷலாக டைம் போட சொல்லலைங்க. வழக்கமாக கொடுக்குற டைமை கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். வழக்கமாக நீங்கள் என்ன டைம் கொடுப்பீங்களோ அந்த டைமு கொடுங்க. ஒரு 1.5 hours 2 hours டெய்லி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது பயங்கர பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுவும் நீங்கள் இங்கிலீஷ் எனக்கு ஓரளவுக்கு வரும் சார், நான் ஐவிஎஸ்பியோட ஒரு 20 தான் எடுத்துட்டேன் அப்படின்னா
இதுலாம் 40 எடுக்கலாம், 40 எடுக்கலாம், உண்மையிலே 40 எடுக்கலாம், 40 எடுக்கலாம், 35க்கு மேலேயாவது எடுக்கலாம். 35 எங்க இருக்கு, 20 எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 15 மார்க் உங்களுக்கு ஏத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு, 10+ மார்க்ஸாவது மினிமம் ஏத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இது ஒரு ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இதை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க, வீணடிச்சிடாதீங்க. வெறுமனே டெஸ்ட்டை போடுறோம்னு இருக்காதீங்க. கரெக்ஷன் பாருங்க, கரெக்ஷனை நெக்ஸ்ட் டைம் ரெக்டிஃபை பண்ண பாருங்க. டாபிக் ஃபோக்கஸ்டாகவும் படிங்க, டாபிக் ஃபோக்கஸ்டாக படிக்காமல் விட்டுறாதீங்க. ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு மீதி சப்ஜெக்டை காற்றுல விட்டுறாதீங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே கொடுக்கவே கூடாது. 4 மணி நேரம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கீங்கன்னா தப்பான ஸ்ட்ராட்டஜி. அப்படிலாம் படிக்க அவசியமே இல்லை, படிக்காதீங்க, வேண்டாம், அது தப்பு. 1.5 மணி நேரம் படிங்க போதும். சரியா? 1.5 மணி நேரம் படிங்க போதும். எல்லா சப்ஜெக்டும் 1.5 மணி நேரம் போடுங்க, ஒழுங்காக போடுங்க. டெய்லி ஒரு டெஸ்ட்டு, ஒரு செக்ஷனலோ இல்லை 3 days ஒன்ஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட்டோ. செக்ஷனல் போட்டாலும் ப்ராப்பர் கரெக்ஷன் பார்க்கணும், ஃபுல் டெஸ்ட் போட்டாலும் ப்ராப்பர் கரெக்ஷன் பார்க்கணும். சரியா? ரெண்டையுமே ப்ராப்பர் கரெக்ஷன் பார்க்கறதுல தான் இந்த எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாமில் டிஃபிகல்ட்டி கிடையாது. உங்களுடைய பயங்கர இன்டெலெக்ட் செக் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாராலையும் போட முடிஞ்ச விஷயங்கள் தான். யார் வேகமாக போடுறா அப்படிங்கிறது தான் இங்கே கணக்காக இருக்கும். ஸோ மேக்ஸ் ரீசனிங்கை கையில் பிடிச்சிட்டு நான் இங்கிலீஷை விட்டேன் அப்படிங்கிற கதை வராமல் பார்த்துக்கிடுங்க. சரியா? ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஏதாவது விட்டுட்டேனா? ஓகே, இது விடலை. இப்போவே டெஸ்ட்டு போடாதீங்க, இப்போவே டெஸ்ட்டு போடாதீங்க, போடுங்க, பின்னாடி போடுங்க. சரியா? 15க்கு அப்புறம் போடுங்க, 15க்கு அப்புறம் இல்லை 10க்கு அப்புறமாவது போடுங்க. கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்கள் படித்த பக்கத்தில் வரும்போது கான்செப்ட் ஸ்ட்ராங்கு ஃபோக்கஸ்டாலாம் போக மாட்டீங்க. இந்த கான்செப்டை இந்த ஏரியா மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். கண்டிப்பாக உங்கள் மெயின்ஸ் மார்க்கில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். சரிங்களா? ரைட்டு கைஸ், வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாலோ பண்ணிடுறேன். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.